இது இன்னைக்கு எடுத்த வீடியோ. மாடி தோட்டத்தில் உள்ள எல்லா களைச்செடிகளுமே பிடுங்கி போட்டுட்டு சுத்தமாக மாடியும் பெருக்கி விட்டாச்சு. நேற்று ஃபுல்லாக இந்த மாடி தோட்டத்தில் உள்ள களைச்செடிகளை பிடுங்கிறதுக்கே சரியா இருந்துச்சு. ரொம்ப நாளாக பூவை பறிக்காம விட்டதுனால இந்த அடுக்கு சங்கு பூவில் இப்போ பூக்களே பூக்கல. ஆனால் செடி மட்டும் நல்லா அடர்த்தியாக பெருசாக வளர்ந்துருக்கு. இங்கே ஒரு 4 நாளாக மழை பெஞ்சதுனால செடிகள் எல்லாமே பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த சீதா மரத்தில் மிச்சம் இருந்த ஒரு காயும் நல்லா பழுத்துருச்சு. அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். காலையிலேயே பூஜைக்கான பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுக்கிட்டேன். 1-2 பூக்கள் மட்டும் பறிக்காம விட்டுருந்தேன். அதனால அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன். மேல் மாடிக்கு போயிட்டு அங்க இருந்த மிளகாய் செடியில கொஞ்சம் மிளகாய் பழங்கள் இருந்தது. அதை எல்லாத்தையுமே பறிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மல்பெரி செடியிலும் காய்கள் எல்லாமே காய்ச்சி முடிச்சிருச்சு. இதுக்கப்புறம் செடியை ப்ரூன் பண்ணி விட்டா மறுபடியும் புதுசா துளிர்கள் எடுத்து காய்கள் காய்க்கும். இந்த மல்பெரி செடியை பொறுத்த வரைக்கும் கட் பண்ண தான் நிறைய பூக்களும் காய்களும் வரும். போன முறை இந்த மல்பெரி செடியை கட் பண்ணி விடும்போது அதுல இருந்து ஒரு 2 குச்சியை மட்டும் எடுத்து நான் ஊனி விட்டேன். அது நல்லா வேர் பிடிச்சி சூப்பரா செடி நல்லா பெருசாவே வந்துருச்சு. இந்த செடியை ரொம்ப ஈஸியாவே பதியம் போட்டு கொண்டு வந்துடலாம். இதெல்லாம் இன்னைக்கு மாடி தோட்டத்துல பறிச்சது.